விடிஞ்சா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. அப்போ அவர் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பையனும், அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஒண்ணா இருக்காங்க. அது பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ரொம்பவே கஷ்டப்படுறா. ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம் அப்படின்னு அமைதியாயிடுறா. இப்ப மறுநாள் எல்லாருமே கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பையன் அந்த பொண்ணு கையில வந்து மோதிரம் போட போகும்போது அந்த கைய தட்டி விட்டுறா. இது பார்த்ததுமே அந்த பையனுக்கு ஷாக் ஆயிடுது. ஏன் இப்படி பண்றான்னு. ஆனா அந்த பொண்ணு கோவமா திரும்பி கூட்டத்த பார்க்கறா. அங்க அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இவன் நம்மள பத்தி கண்டுபிடிச்சிட்டான்னு ரொம்பவே அழகா புரிஞ்சிடுது. இனிமே இங்க உட்கார்ந்தா கண்டிப்பா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டு அங்கிருந்து எழுந்து நைஸா கிளம்பிடுறா. இது பார்த்ததுமே மாப்பிளைக்கும் பெரிய ஷாக். என்னடா இவ்வளவு எஸ்கேப் ஆயிட்டா, இப்ப என்னடா பண்றது நம்ம அப்படின்னு யோசிச்சுட்டே நிக்கலாம். இப்ப கீழ இருந்து மாப்பிளையோட அம்மா எழுந்து ஸ்டேஜுக்கு வராங்க. என்னடி பண்றீங்க பிரச்சனை, கல்யாணத்துக்காக எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாங்க. உங்க பையன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூடவே அப்படின்னு சொல்றா. இது கேட்டதுமே வந்து எல்லா கெஸ்ட்டுக்குமே வந்து ஷாக் ஆயிடுது. ரெண்டு பேருமே இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே கெஸ்ட் எழுந்து நின்று என்ன இந்த மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்றாங்க. ஆனா அவங்க அம்மா என் பையன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டான், நீ தான் போய் சொல்ற அப்படின்னு சத்தம் போட்டு அவளை அடிச்சிடுறாங்க. அவளுக்கு கோவம் வந்து அவன் என்ன பண்றான்னா மாப்பிளை திருப்பி அடிச்சிடறான். அவங்க அம்மாவை அடிக்காம, என்னடி எல்லாரும் முன்னாடி என் பையனை நீ அடிச்சிட்ட, எவ்வளவு தைரியம் உனக்கு அப்படின்னு திருப்பி வந்து சண்டை போடுறாங்க. இது பார்த்துமே பொண்ணோட அக்கா எழுந்து வந்து அவ அடிச்சிடறாங்க மாமியார, ஏன் தங்கச்சி மேலேயே கை வைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அங்க பெரிய கலகலப்பே நடந்துடுது. எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றதுனே தெரியல, என்னடா இப்படி கல்யாணத்துக்கு வந்து சண்டை ஆயிடுதுன்னு. ஆனா அவங்களோட அக்கா வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு ஓடிடுறாங்க. ஆனா மாப்பிள்ளை விழாம அந்த பொண்ணை பின்னாடியே துரத்துறாங்க.